அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் இந்த 2024ஆம் ஆண்டின் தை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது வருடம் தை மாதம் 15/1/2024 திங்கட்கிழமை வளர்பிறை சதுர்த்தி சித்த யோகம் சதயம் நட்சத்திரம் தை பொங்கல் கூடிய நல்ல நாளில் இந்த தை மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சுக்கிரன், தனுசு ராசியில் செவ்வாய் புதன், மகர ராசியில் சூரியன், கும்பராசியில் சனி பகவானுடன் சந்திரன், மீன ராசியில் ராகு என இந்த தை மாதத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. தமிழ் மாதங்களில் தை மாதம் 10வது மாதம். மகர ராசிக்குள் சூரியன் நுழைவதால் மகர மாதம் என்றும் அழைக்கப்படுகின்றது. இந்த தை மாதத்தில் சனியின் வீடான மகர ராசியில் செவ்வாய் உச்சம் பெற்று அமரப்போவதால் ருசக யோகம் உருவாகப் போகின்றது. ருசக யோகம் என்பது ஜோதிடத்தில் கேந்திரம் எனப்படும் லக்னம் மற்றும் 4, 7, 10 ஆகிய இடங்களில் செவ்வாய் அமையும் போது ருசக யோகத்தை அளிப்பார். சர லக்னங்கள் எனப்படும் மேஷம், கடகம், துலாம், மகரம், ஸ்திர லக்னங்களான ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் ஆகிய 8 லக்னங்களுக்கு மட்டுமே ருசக யோகம் செயல்படும். தமிழர் திருநாளாம் தங்கநிகர் பொங்கல் திருநாள் 15/1/2024 திங்கட்கிழமை அன்று வருகின்றது. அன்றைய தினம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணிக்குள் பொங்கல் பானை வைப்பது நல்லது. வீட்டில் வயது முதிர்ந்தவர்கள் மஞ்சள் கொத்து கட்டிய பானையை கையில் எடுத்து கிழக்கு நோக்கி நின்று சூரியனை வழிபட்டு அதன் பிறகு அடுப்பினை 3 முறை சுற்றி அந்த பானையை வைக்க வேண்டும். பானையில் வண்ணமயமான கோலமிட்டிருப்பது நல்லது. மாட்டுப் பொங்கல் அன்று காலை சிவாலயங்களுக்கு சென்று நந்தி வழிபாடு மேற்கொள்ள வேண்டும். எல்லா விதமான மாலைகளையும் சூட்டி நந்தியை அலங்கரித்து வைத்திருப்பார்கள். அவரை தரிசிப்பது மிகவும் நல்லது. நந்தி பதிகம் பாடினால் நலம் கிடைக்கும், வளம் சேரும். வீட்டு பொங்கலுக்கு மறுநாள் மாட்டு பொங்கல் வைத்து கொண்டாட வேண்டும். 16/1/2024 செவ்வாய்க்கிழமை அன்று மாட்டு பொங்கல் வருகின்றது. அன்று காலை 7:30 மணிக்கு மேல் 8:30 மணிக்குள் பொங்கல் வைத்து கோ பூஜை செய்து வழிபட உகந்த நேரமாகும். மேலும் தை அமாவாசை 9/2/2024 வெள்ளிக்கிழமை அன்று வருகின்றது. தை மாதம் வரக்கூடிய அமாவாசை திதியில் நமது முன்னோர்களை நினைத்து வழிபட்டால் எந்த நாளும் இன்பமாக வாழலாம். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வது வழக்கம். வீட்டில் தடைப்பட்ட மங்கள காரியங்கள் தடையின்றி நடைபெறக்கூடிய வாய்ப்பு உருவாகும். மேலும் தை மாதம் வரும் வெள்ளிக்கிழமை அன்று விரதம் இருந்து சிவாலய வழிபாட்டை மேற்கொண்டால் துயரங்கள் துள்ளி ஓடும். அம்பிகை ஆலயங்களில் சந்தனகாப்பு சாற்றி வழிபட்டால் சிந்தனைகள் அனைத்தும் வெற்றி பெறும். இறைவனை அலங்கரித்து பார்த்தால் இனிய வாழ்க்கை மலரும். உடலை குளிர்ச்சியாக்கும் சந்தனத்தை அம்பிகைக்கு சாற்றுவதன் மூலம் உள்ளம் குளிர்ச்சியாகி நமக்கு வேண்டும் வரும் தருவாள் அம்பிகை. தை செவ்வாய் அன்று பெண்கள் விரதமிருந்து கொழுக்கட்டை பிடித்து சாப்பிடுவது வழக்கம். இதனால் குடும்ப முன்னேற்றமும் ஒற்றுமையும் கணவருக்கு ஆயுள் நீடிப்பும் ஏற்படுவதாக நம்புவார்கள். தை வெள்ளிதோறும் பெண்கள் விரதமிருந்து அம்பிகையை வழிபடுவதும் நன்மையை தரும். இதனால் பொருளாதார நிலை உயரும், பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். அன்றைய தினம் இனிப்பு பொருளை மட்டும் உட்கொண்டால் வாழ்க்கை இனிப்பாக இருக்கும். வெள்ளிக்கிழமை விரதத்திற்கு பலன் தரும் மாதம் இது. மேலும் இந்த தை மாதம் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் 19/1/2024 அன்று சுக்கிரன் தனுசு ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். 27/1/2024 அன்று புதன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். 4/2/2024 அன்று செவ்வாய் தனுசு ராசியிலிருந்து தனது உச்ச வீடான மகர ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் இனிய பொங்கல். புத பகவானை ராசிநாதனாக கொண்ட கன்னியா ராசி அன்பர்களே, இந்த தை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசியில் கேதுவும் 7ஆம் இடத்தில் ராகுவும் சஞ்சரிக்கின்றார்கள். சர்பதோஷத்தின் பின்னணியில் இருக்கின்றீர்கள். இருந்தாலும் 6ஆம் இடத்தில் சனி இருப்பதால் அற்புதமான நேரம் இது. கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும், வளர்ச்சி கூடும், தேங்கிய காரியங்கள் சுறுசுறுப்பாக நடைபெறும். உத்தியோகம் தொழிலில் உயர்வும் முன்னேற்றமும் உண்டு, வருமானமும் திருப்திகரமாக இருக்கும். மேலும் மாத தொடக்கத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8இல் சஞ்சரிக்கின்றார். அது அவ்வளவு நல்லதல்ல. அஷ்டமத்து குருவின் ஆதிக்கத்தால் மன உளைச்சல் அதிகரிக்கலாம். மதிப்பும் மரியாதையும் குறையாமல் பார்த்து கொள்ள சிரமப்படுவீர்கள். விரயங்கள் அதிகரிக்கும். குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 2, 4, 12 ஆகிய இடங்களில் பதிகின்றது. எனவே தாய் வழி ஆதரவு கிடைக்கும். பெற்றோரின் உடல்நலம் சீராகும்.
உண்டாகும். பயணங்கள் மூலம் உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். குடும்பத்தில் சுபகாரியம் நடைபெறும். மேலும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்றார். எனவே ஜீவனஸ்தானம் பலப்படுகின்றது. உத்தியோகம் தொழிலில் நல்ல திருப்பங்கள் ஏற்படும். பொருளாதார நிலை திருப்தி தரும். தேவைக்கு ஏற்ப பணம் வந்து கொண்டே இருக்கும். சனியின் பார்வை 3, 8, 12 ஆகிய இடங்களில் பதிகின்றது. சனியின் பார்வை 3ஆம் இடத்தில் பதிவதால் சகோதர ஒற்றுமை பலப்படும். வழக்குகள் சாதகமாகும். பாகப்பிரிவினை நல்லபடியாக முடியும். உடன்பிறப்புகளின் இல்லங்களில் நடைபெறும் சுப நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்தி வைப்பீர்கள். உத்தியோகத்தில் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பால் உயர்வு உண்டு. மேலும் சனியின் பார்வை 8ஆம் இடத்தில் பதிவதால் இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். சிறு சிறு ஆரோக்கிய தொல்லைகள் வந்து அலைமோதும். பங்குதாரர்களின் விரோதத்தால் இதுவரை மூடி கிடந்த தொழில் திறப்பு விழா காணும். தொழில் ரீதியாக வாங்கிய கடன்களை செலுத்த விடிவு காலம் பிறக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வெளிநாடு செல்லும் யோகம் வாய்க்கும். மேலும் சனியின் பார்வை 12ஆம் இடத்தில் பதிவதால் திடீர் பயணங்கள் ஏற்படும். சொந்த வாகனம் வைத்துக் கொள்ளும் வாய்ப்பு உருவாகும். எதிர்பாராத வகையில் வீடு மாற்றம், இடமாற்றம் வரலாம். வாடகை வீட்டில் வசிப்பவர்கள் சொந்த வீட்டிற்கு குடியேற வாய்ப்பு உண்டு. மேலும் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசியில் கேதுவும் 7இல் ராகுவும் சஞ்சரிக்கின்றார்கள். குடும்பத்தில் குழப்பங்கள் அதிகரிக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. கடுமையாக முயற்சித்தும் சில காரியங்கள் முடிவடையாமல் போகலாம். கல்விக்காக எடுத்த முயற்சி தாமதமாகலாம். பிறருக்கு பொறுப்பு சொல்வதால் பிரச்சனைகள் உருவாகும். வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. வளர்ச்சி ஏற்படுவது போல் ஏற்பட்டு பிறகு தளர்ச்சியாகும். மாற்று வைத்தியத்தின் மூலம் உடல் நலம் சீராகும். வெளிநாடு செல்லும் முயற்சி கடைசி கட்டத்தில் கை நழுவி செல்லலாம். மேலும் ஜனவரி 19ஆம் தேதி தனுசு ராசிக்கு சுக்கிரன் செல்கின்றார். உங்கள் ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் சுகஸ்தானத்தில் சஞ்சரிப்பது யோகம்தான். சொத்துக்கள் வாங்கும் யோகமும் சொத்துக்களால் ஆதாயம் கிடைக்கும் நேரமும் இது. முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்க முக்கிய புள்ளிகள் உதவியாக இருப்பார்கள். தாய் வழி ஆதரவு திருப்தி தரும். செல்வாக்கு பெற்ற நண்பர்கள் மூலம் உங்கள் செயல்பாடுகளில் இருந்த தடைகளை அகற்றிக் கொள்வீர்கள். மேலும் ஜனவரி 27ஆம் தேதி மகர ராசிக்கு புதன் வருகின்றார். உங்கள் ராசிநாதன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் நல்ல நேரம்தான். பூர்வ புண்ணியத்தின் பலனாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய யோகங்கள் அனைத்தும் கிடைக்கும். புத ஆதித்ய யோகமும் ஏற்படுவதால் பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். கௌரவமும் அந்தஸ்தும் உயரும். கடமையில் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு புகழ் குவிப்பீர்கள். வெளிநாட்டு முயற்சியில் இருந்த தடைகள் அகலும். கல்யாண முயற்சி கைகூடலாம். மேலும் பிப்ரவரி 4ஆம் தேதி மகர ராசிக்கு செவ்வாய் செல்கின்றார். மகரம் செவ்வாய்க்கு உச்ச வீடாகும். உங்கள் ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் உச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. ஆரோக்கிய தொல்லைகள் கொஞ்சம் அதிகரிக்கும். மருத்துவ செலவுகள் கூடும். வாங்கிய சொத்துக்களை விற்க நேரிடலாம். வருமான பற்றாக்குறை ஏற்படும். உத்தியோகத்தில் சக பணியாளர்களால் தொல்லை உண்டு. உங்கள் முன்னேற்றத்தை பற்றி மற்றவர்களிடம் விவரிக்க வேண்டாம். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு வெற்றி பாதையை நோக்கி செல்ல வழிபிறக்கும். வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு மேல் அதிகாரிகளின் ஆதரவு திருப்தி தரும். கலைஞர்களுக்கு உங்கள் திறமையை வெளிப்படுத்த சந்தர்ப்பங்கள் கைகூடி வரும். மாணவ மாணவியர்களுக்கு பெற்றோர்கள் ஆசிரியர்களின் ஆதரவு உண்டு. பெண்மணிகளுக்கு இந்த தை மாதம் உங்கள் ராசிக்கு சர்ப்பதோஷம் இருக்கின்றது. எனவே யோக பலம் பெற்ற நாளில் சர்ப்ப கிரகங்களுக்கு உரிய தெய்வங்களை தேர்ந்தெடுத்து வழிபடுங்கள். இந்த காலகட்டத்தில் வாழ்வில் ஏற்றமும் இரக்கமும் உருவாகும். வரவு வந்த மறு நிமிடமே செலவாகும். சுப விரயம் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் ஒற்றுமை பலப்படும். உத்தியோக முயற்சி வெற்றி பெறும். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி தீட்டிய திட்டங்கள் வெற்றி தரும். பணிபுரியும் இடத்தில் கேட்ட சலுகைகள் கிடைக்கும். இடமாற்றம் இனிமை தரும். இந்த கன்னியாராசி அன்பர்கள் தொடர்ந்து இந்த மாத செவ்வாய்க்கிழமை தோறும் யமகண்ட வேளைகளில் ஸ்ரீ விநாயகருக்கு அபிஷேக ஆராதனை செய்து வழிபட்ட பின் ஸ்ரீ கேது பகவானுக்கு பரிகாரம் செய்து வாருங்கள். இந்த தை மாதம் இந்த கன்னியாராசி அன்பர்களுக்கு அனைத்தும் நன்மையே நடக்கும்.